Hello, goodies. Praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord. Praise Lord. Praise Lord. Praise the Lord. Praise Lord, God's Anna. Praise the Lord. Praise the Lord. சூப்பர். எல்லாம் உங்களுக்கும் ஸ்கிரீன் தெரியுதுல்ல? தெரியுது brother. ஏய், praise the Lord, Joel. ஓகே, நம்ம இன்னைக்கு செஷனுக்கு போயிடலாம். செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எப்போ என்ன பண்ணுவோம்? பிரேயர். நம்ம இன்னைக்கு வந்து பிரேயர் பண்ணிட்டு நம்ம எப்பவும் போலவே செஷனுக்குள்ள போலாம். இப்போ இன்னைக்கு நமக்காக ரெபேக்கா சிஸ்டர் பிரேயர் பண்ணுவாங்க. Dear Father in heaven, as we, your children, gather to your presence today, Father, you have blessed us with great mysteries and revelations that we are to be hearing, Father. Many people, it's been hidden for most of them, but to us, you have revealed it in very simplest way through your prophet, Father. And we are glad that you have done that for us. Lord, as we start our session today, bless us, Father. Reveal more of your words to us, where we consume them with great happiness and with great joy. Guide us as the session goes on, Father. In the name of Lord Jesus, we pray. Amen. அமேன். ஒரு நிமிஷம். ஓகே. நம்ம போன வாரம் கேட்டதான மெசேஜ் என்னன்னு எல்லாம் உங்களுக்கும் தெரியுமா? The breach between the 7 churches and the 7 seals. வெரி குட் அபி. 7 முத்திரைகளுக்கும் 7 சபைக்காலங்களுக்கும் இடையில் உள்ள பிளவு அப்படிங்கறதான மெசேஜ வந்து நம்ம கேட்டோம். சரி, இந்த மெசேஜ வந்து பிரதர் பிரணாம் வந்து எந்த இடத்துல இருந்து அதுக்கான டெக்ஸ்ட் எடுக்குறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நிறைய பைபிள் வெர்சஸ் யூஸ் பண்ணார்ல. சரி, அதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த நம்ம இப்ப தியானிக்கக்கூடியதான இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே பைபிள்ல இருக்கக்கூடியதான ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் புக்க பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். ரொம்ப வாரங்களா நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். அது எந்த புக்குங்கிறது கரெக்டா யாரால சொல்ல முடியும்? The book of Revelations. கரெக்ட். புக் ஆஃப் ரெவலேஷன்ஸ். நம்ம ரொம்ப வாரங்களாவே ரெவலேஷன்ஸ் புக்ல வந்து போயிட்டு இருக்கோம். ரெவலேஷன்ஸ் புக் வந்து ஸ்டார்ட் பண்ண மெசேஜ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? Church ages, brother. சர்ச் ஏஜஸ். வெரி குட். சர்ச் ஏஜஸ்ல எந்த மெசேஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் மெசேஜ். The revelation of Jesus Christ. வெரி குட், வெரி குட். த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்ங்கிறதான மெசேஜ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கான பேசிஸ் வந்து பிரதர் பிரணாம் ரெவலேஷன் சாப்டர் 1ல இருந்து எடுத்தாரு. சரியா? அதே சாப்டர் 1ல இருந்து தான் பத்மோஸ் விஷன்ங்கிற 2வது செய்தியை கொடுத்தாரு. அதுக்கு பிறகு எடுத்ததான எஃபேசியன் சர்ச்சேஜஸ், சிமர்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய 7 சர்ச்சேஜஸுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்து எடுத்தாரு? ரெவலேஷன் சாப்டர் 2 ஆனா and அங்க வந்து 8 சர்ச் ஏஜஸ்னு போட்டுருக்காங்க. 8 இல்லடா கண்ணா, 8 மெசேஜஸ் இருந்ததுடா கண்ணா. இது பாருங்க, எஃபேசியன் 1, சிமர்னா, பெர்கமன், இது முடிஞ்சு இடையில ஒரு மெசேஜ் அவர் எடுத்தாரு, 10 virgins and that 144,000 ஜூஸ்னு. அந்த ஒரு மெசேஜ் வந்து சர்ச்சேஜஸ்க்கு இடையில அவர் எடுத்திருந்தாரு. ஓகே? ஆனா குட் அப்சர்வேஷன். சரி, அப்போ இந்த மெசேஜஸ் எல்லாமே வந்து ரெவலேஷன்ஸ் சாப்டர் 1, 2 and 3ல வச்சு எடுத்திருந்தாரு. அது முடிச்சிட்டு அப்ப என்ன மெசேஜ் எடுத்திருப்பாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ரெவலேஷன் சாப்டர் 4 and 5. அதுல வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மெசேஜஸ் பார்த்தோம். என்னெல்லாம்? ரெவலேஷன் சாப்டர் 4 பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, ரெவலேஷன் சாப்டர் 5ல பார்ட் 1, பார்ட் 2 பார்த்தோம். அப்போ இந்த அடுத்த நம்ம வந்து போகக்கூடிய சீரிஸ் என்ன தெரியுமா? 7 சீல்ஸ். இந்த 7 சீல்ஸ பத்தி எந்த சாப்டர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ரெவலேஷன் சாப்டர் 6ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ சர்ச்சேஜஸ் வந்து எந்த சாப்டர்ஸ்ல வந்துட்டு இருந்தது?
ரெவலேஷன் சாப்டர் 2 to 3ல இருந்து வந்துட்டு இருந்தது. அது முடிஞ்சு 6க்கு போறதுக்கு இடையில வந்து ஒரு கொஞ்சம் சாப்டர்ஸ் வருது. அத வந்து பிரதர் பிரணாம் மெசேஜஸ்ல எடுத்துட்டு இருந்தாரு. நம்ம போன வாரம் வந்து மெடிடேட் பண்ண மெசேஜ் என்ன? The breach between 7 church ages and 7 seals. 7 church ages வந்து சாப்டர் 1ல இருந்து 3 வரைக்கும் பார்த்தோம். சீல்ஸ் வந்து சாப்டர் 6ல இருந்து போகும்போது இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடியதான பிரிட்ஜ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். ஓகே, உங்கள யாராவது வந்து இந்த மெசேஜஸ் வந்து ரீட் பண்ணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சாப்டர் 1ல இருந்து 3 வரைக்கும் ரீட் பண்ணிட்டீங்கன்னா அது சர்ச்சேஜஸ் கூட இருக்கும். இப்போ போன வாரம் கூட இந்த சர்ச்சேஜஸ் மெசேஜ் ரிலேட்டடான ஒரு டாபிக் வந்து வாய்ஸ் ஆஃப் காட் ரெக்கார்டிங்ஸோட கிரியேஷன் சைட்ல அப்டேட் பண்ணியிருந்தாங்க. என்ன தெரியுமா? சர்ச்சேஜ் பைண்டர். அதுல லவோதிகன் சர்ச்சேஜினுடைய போர்ஷனை அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இந்த the breach between 7 churches and sealsல நம்ம முன்னாடி ஜேர்னல் பண்ணிட்டு இருந்தோம்ல, அப்ப கொடுத்துட்டு இருந்ததானா அவங்க இந்த மாதிரி நமக்கு நிறைய தீம் பேஸ்டா ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இந்த மெசேஜுக்கு உள்ளதான ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து அவங்க தனியா போட்டிருக்காங்க. இனி இருக்கிற மெசேஜஸுக்கும் இதே மாதிரி போடுவாங்க. ஸோ நம்ம எல்லாங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை பிரிண்ட் அவுட் எடுத்து முன்னாடி பண்ணிட்டு இருந்தது மாதிரி ஜேர்னலா பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, சரி, இன்னைக்கு நம்ம கேட்க சொன்னதான மெசேஜ் என்னங்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் சீல். வெரி குட் கில்ஸ், ஃபர்ஸ்ட் சீல். சரி, இப்ப கில்ஸ் கரெக்டா சொல்லணும். ஓகே, ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் சீல்ல வந்து எந்த நம்ம வந்து நாளைக்கு ஃபர்ஸ்ட் சீல் கேட்கணும்னு சொல்லியிருக்கோம். சரி, ஃபர்ஸ்ட் சீல் தான் கேட்கணும்னு எப்படி நம்ம வந்து கண்டுபிடிச்சோம்? அவர் மெசேஜ்ல சொன்னாரு. எந்த மெசேஜ்ல? போன வாரம் மெசேஜ்ல. சரி, போன வாரம் மெசேஜ்ல அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட் சீல் தான் சொல்லியிருந்தாரு. சரி, எந்த மெசேஜ் நம்ம ஒவ்வொரு வாரம் கேட்கணுங்கிறது வந்து எப்படி முடிவு பண்றோங்கிறது தெரியுமா? யார் யார்? வெரி குட், வெரி குட். யாரோட லெட்டர்ல? ஜோசப் பிரணா. வெரி குட். ஈகிள்ஸ் கேதரிங் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் ஜோசப் பிரணா போடக்கூடிய லெட்டர்ல நமக்கு ஒவ்வொரு வாரமும் என்ன செய்தி வந்து படிக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. அப்போ நேத்தைக்கு வந்த லெட்டர்ல வந்து நாளைக்கு நம்ம இன்னைக்கு என்ன மெசேஜ் வந்து மெடிடேட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. கில்ஸ் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சீல் தான் வந்து மெடிடேட் பண்ணும். சரி, இது கூடவே வந்து இதுல வந்து இன்னொரு விஷயம் கூட அவங்க போட்டிருப்பாங்க. அது என்ன தெரியுமா? இந்த மெசேஜ் கேட்கறதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு பண்ண சொல்லியிருப்பாங்க. ஜேர்னலிங். ஜர்னலிங், கரெக்ட். ஜர்னலிங்கும் பண்ண சொல்லுவாங்க. அதுதான் அடுத்த கொஸ்டின் கண்ணா. டைம் சொல்லியிருப்பாங்க. வெரி குட் கில்ஸ். அது இல்லாம வேற ஒரு விஷயம் நம்ம கிட்ட மெசேஜ் கேட்கறதுக்கு உட்கார்றதுக்கு முன்னாடியே பண்ண சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? ப்ரீ சர்வீஸ் மியூசிக். ப்ரீ சர்வீஸ் மெசேஜஸ் இருக்குன்னா கண்டிப்பா கேட்கலாம். இந்த லெட்டர்ல வந்து கடைசியில நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சர்வீஸுக்கு முன்னாடி நீங்க இத பண்ணிட்டு ரெடி ஆயிருங்க அப்படின்னு. ஓகே, உங்களுக்கு எல்லாங்களுக்கும் தெரியும். ஆனா scriptures to read in preparation for hearing the message. இது யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? அதாவது வெரி குட், வெரி குட். இந்த மெசேஜ் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த பைபிள் வேர்சஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கு பிறகு என்ன பண்ணணும் தெரியுமா? ஜர்னலிங். அது ஜோயல் சொன்ன மாதிரி ஜர்னலிங்குள்ள போர்ஷன்ஸும் வந்து கொடுத்திருப்பாங்க. இதை நம்ம இன் டெப்தா வந்து லாஸ்ட்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீக்ல இருந்து என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருந்தோம்? போன வாரமே ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கல. ஆனா இந்த வாரத்துல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்கிரிப்சர்ஸ் ஆஃப் த ப்ராஃபெட். சரியா? இந்த ஸ்கிரிப்சர்ஸ் ஆஃப் த ப்ராஃபெட் அப்படிங்கிறது வந்து நமக்காக யாரு இது இனிஷியேட் பண்ணா தெரியுமா? இந்த ஒரு விஷயத்தை நமக்கு கொண்டு வர்றதுக்காக. இது பிரதர் ஜோசப் பிரணாம் வந்து கிரியேஷன்ஸ் டீம் வழியா எடுத்ததான ஒரு இனிஷியேட்டிவ். பிரணாம் மெசேஜ்ல சொல்லக்கூடியதான பிரணாமுடைய மெசேஜ்ல இருக்கக்கூடியதான நிறைய பைபிள் வேர்சஸ நம்ம வந்து ஒண்ணா கொண்டு வந்து
அது ஒரு சாங் மாதிரி நம்ம அடிக்கடி யூஸ் பண்றதுக்குன்னு நமக்கு சொல்லிக் குடுக்கறதுக்காக அவங்க எடுத்ததான ஒரு முயற்சி. சரி, இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் எஸ்ஓடிபி அமாசியா பாடுவாங்க. For the word of God is quick and powerful and sharper than any two-edged sword, piercing even to the dividing asunder of the soul and spirit and the joints and marrow, and is a discerner of the thoughts and intents of the heart. Hebrews 4 verse 12. For the word of God is quick and powerful and sharper than any two-edged sword, piercing even to the dividing asunder of the soul and spirit and the joints and marrow, and is the discerner of the thoughts and intents of the heart. Hebrews 4 verse 12. Praise Lord. Praise the Lord. Very good. Very good, அமாசியா. நெக்ஸ்ட் வந்து எஸ்ஓடிபி நமக்காக ஜான் சொல்ல போறாரு. ஜான் ரெடியா? ബ്രദർ ജോൺ ഇല്ല, എന്ത് പറ്റി? ജോൺ വന്നില്ല. ആണോ? ഇന്ന് പാടാന്നൊക്കെ പറഞ്ഞ് റെഡി ആയിരുന്നാണല്ലോ. റെഡിയാന്ന് പറഞ്ഞ. சரி, குழப்பம் இல்ல. சரி, இத வேற யாராவது இந்த ஸ்கிரிப்சர் வந்து பாடணும்னு விருப்பப்படுறீங்களா? ஏனோக்கு பாடுறானா பிரதர்? சரிடா கண்ணா, ஏனோக்கு பாடலாம். Jesus Christ the same, yesterday and today and forever. Jesus Christ the same, yesterday and today and forever. Hebrews 13:8. Praise Lord. Praise Lord. Praise Lord. Very good, very good ஏனோக். சூப்பரா பாடுனீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹன்னா. ஹன்னா ரெடியா பாப்பா? Ready. ஓகே. But in the days of the voice of the seventh angel, when he shall begin to sound, the ministry of God should be finished, and he has declared to his servants the prophets. Revelation 10:7. வெரி குட், வெரி குட் அண்ணா. அடுத்த தடவை இன்னும் இன்னும் நீ தனியாவே பாடணும். ஓகே, நான் நேரத்திலேயே கொடுத்துருவேன். வெரி குட். ஓகே, அடுத்தது வந்து இங்க ரெபேக்கா சிஸ்டரும் நானும் சேர்ந்து பாடுறோம். ஓகே. It's a bubbling, it's bubbling, it's bubbling in my soul. Since Jesus came and he made me whole. Some folks don't understand it, but I can't keep from smiling. It's bubbling, 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 bubbling day and night. And he that talked with me had a golden tree to measure the city and the gates thereof and the walls thereof. Revelation 21:15. ஓகே. இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனா ஜோஷுவா பிரெனாம் மேடா அவங்க ஜாயின் பண்ணலல்ல? ஓகே, எனக்கு லிஸ்ட்லயும் தெரியல. ஆனா இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஜோஷுவாவுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு பார்க்க முடியலனாலும் இந்த ரெக்கார்டிங் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். வி ஆல் விஷ் யூ a blessed birthday to you, ஜோஷுவா. ஓகே, சரி. நம்ம இப்போ ஒர்க் ஷீட்டை பத்தி பார்ப்போம். ஒர்க் ஷீட் எப்படி பண்றதுன்னு நம்ம போன வாரம் எல்லாவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்தோம்ல? ஞாபகம் இருக்கா?
ஓகே. ஒர்க் ஷீட்ல எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஷீட் இருக்கும். இந்த ஒர்க் ஷீட்ல என்னலாம் பண்ணணும், எங்கெல்லாம் ஃபில் பண்ணுங்கிறது எல்லாமே வந்து ஒரு பேஜ்ல இருக்கும். இன்னொரு பேஜ்ல பார்த்தீங்கன்னா, அது பண்றதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இன்னொரு பேஜ்ல குடுத்திருப்பாங்க. இந்த ஒர்க் ஷீட் பண்றதுக்கு நமக்கு இன்னொரு விஷயம் கூட ரொம்ப தேவையா இருக்கு. அது என்னது? எத பார்த்து நம்ம ஃபில் பண்ணணும்? Table app. வெரி குட். டேபிள் ஆப். எல்லாவங்களும் அகாப்போ டேப்லெட் ரெடியா வச்சிருக்கீங்களா? டேபிள் ஆப் ரெடியா வச்சிருக்கீங்களா? இந்த வீக் மெயினா வந்து நம்ம இத எக்ஸ்ப்ளைன் பண்றது எதுக்குன்னா, போன வாரம் நம்ம கூட ஜாயின் பண்ண முடியாத குட்டீஸ் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணு கூட ரிவைஸ் பண்றதுக்காக நான் அந்த விஷயத்த எப்படி பண்றதுன்னு சொல்லி தரேன். ஓகே. சரி. இப்போ மேல வந்து 2 இந்த டேபிள் ஆப் நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு மேல வந்து 2 சிம்பல்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் சிம்பல் என்னது அது? ஃபர்ஸ்ட் சிம்பல் என்ன தெரியுமா? இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறது? புக். கரெக்ட். 2வது சிம்பல் என்ன சாரா? இந்த 2வது சிம்பல் எதுக்கு? Search. வெரி குட். சர்ச் ஆப்ஷனுக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து புக் எதுங்கிறத செலக்ட் பண்றதுக்கு. 2வது ஆப்ஷன் வந்து சர்ச் எதுங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு. சரி. இந்த சர்ச்சுக்குள்ள போயிட்டோம்னா, சர்ச் ஹைலைட்டா இருக்கா? சர்ச்சுக்குள்ள போயிட்டோம்னா, இங்க ஆல்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது எதுக்குன்னு யார் சொல்றா? ஈடன் சொல்லுங்க கண்ணா. இந்த ஆல் ஆப்ஷன் எதுக்குன்னு தெரியுமா? ஓகே. அது எல்லா கோட்ஸும் காமிக்கும். எல்லா மெசேஜ்ல இருக்கிற கோட்ஸும் காட்டும். கரெக்ட். ஓகே. சரி. இப்ப இந்த கரண்ட் சர்மன்னு குடுத்தா என்ன வரும் கில்ஸ்? வெனம் எடுத்த எல்லா மெசேஜ்ல இருந்தும் கோட்ஸ் வரும். வராது. தப்பு. சாரி, வராது. அதே சரி. ஆ. அப்போ அப்புறம் எதுல இருந்து வரும்? அந்த கரண்ட் மெசேஜ்ல இருந்து வரும். வெரி குட். கரண்ட் மெசேஜ்ல இருந்து கரெக்ட்டா கோட் வரும். ஓகே. இனி வேற ஒரு ஆப்ஷன் கூட இருக்கு. இந்த சைடுல. இது எதுக்கு? இந்த ஆப்ஷன் எதுக்கு தெரியுமா? இது Search எதுக்குன்னா, பண்றது. சர்ச் பண்றதுக்கு தான். பக்கத்துல அந்த வேர்ட் இருந்தா கூட இத எடுத்து காட்டும். ஆனா இந்த ஆப்ஷன்ல குடுத்துருச்சுன்னா, நம்ம எக்ஸாக்ட் வேர்ட் இருந்ததுன்னா மட்டும் தான் இத காட்டும். இத நம்ம போன போன வாரமே வந்து எக்ஸாம்பிள்ல எடுத்து காட்டியிருந்தோம். ஆனா அப்ப இல்லாதவங்களுக்காக நான் ஒரு தடவ கூட சொல்றேன். இது பாருங்க. இட் இஸ் ஏ அப்படின்னு சொல்லும்போது, இந்த எக்ஸாக்ட் ஃப்ரேஸ் குடுத்தபோது வரணும்னா, இந்த இட் இஸ் ஏ அப்படிங்கிறது வந்து பக்கத்துல இருந்தா மட்டும் தான் வந்து வரும். இப்ப இட் இஸ் ஏங்கிறதுல இட் இஸ்ங்கிறத வந்து நான் எடுத்துட்டேன். ஈஸ வந்து எடுத்துட்டேன்னா, இத சர்ச் பண்ணும்போது இந்த பேராவ வந்து குடுக்காது நமக்கு. ஏன்னா, இட் முடிஞ்சு ஏ வரதான இடம் வேற எங்கேயாவது இருக்குன்னா, அங்க மட்டும் தான் காட்டும். ஆனா, அதுக்கு பதிலா இந்த ஆப்ஷன எடுத்துட்டோம்னா, அதுல பார்த்தீங்கன்னா, இந்த இந்த போர்ஷனும் கூட வந்து காட்டும். ஏன்னா, பக்கத்துல இருந்ததுன்னா கூட இதுல வந்து காட்டும். ஆனா, அந்த மாரி நெறைய இடத்துல இருக்கிறதுனால, இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப நான் திரும்பவும் வந்து ஸ்லைடுக்கு வரேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேட்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம போன வாரம் இல்லாம இருந்ததானா யாரையாவது ஒருத்தங்கள வச்சு காட்டலாம். ஓகே. அலிஷா ரெடியா? அலிஷா கையில டேப் இருக்கா? டேபிள் ஆப் ஓப்பன் ஆவோ? ஓகே. ஓகேடா பாப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். ரிமெம்பர் த 7 சீல் புக் வாஸ் டேஷ் இன் ரெவலேஷன் 5 பட் டேஷ் இன் ரெவலேஷன் 10. ஓகே. இந்த டேஷ் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஆனா இது எப்படி ஃபில் பண்றது? அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லிசன் டு 630317E. அதுல பாராகிராஃப் 48 to 50 ரீட் பண்ணீங்கன்னா, இதுக்குள்ள ஆன்சர் கிடைக்கும். சோ நீங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்? ஃபர்ஸ்ட் மெசேஜ் சர்ச் பண்ணும். வெரி குட். டேபிள் ஆப்ல போய் இந்த புக் மெசேஜ் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கணும். அத எடுத்துட்டு கூட எல்லாவங்களும் வந்து கையில டேபிள் ஆப் இருக்கிறவங்க எல்லாவங்களுமே வந்து நீங்களும் கூடவே பண்ணுங்க பார்க்கலாம்.
நான் வேற யாரைக்கிட்டயாவது ரீட் பண்ண சொல்லுவேன். 63 அடிச்சிட்டீங்கன்னா என்ன மெசேஜ் வருது? The breach between seven church ages and the seven seals. வெரி குட். அதுக்குள்ள போயிட்டு எந்த பேரால இருந்து எந்த பேரா வரைக்கும் ரீட் பண்ண சொல்றாங்க? 48 to 50. வெரி குட் ஜோயல். ஜோயல் எடுத்துட்டீங்களா? சாராவுக்கு எடுக்க கிடைச்சதா பாப்பா? சர்ச் பண்ணிட்டு இருக்க சொன்னேன். சரிடா பாப்பா. ஓகே. சரி, ஷீனா எடுத்துட்டியா பாப்பா? நான் எடுத்துட்டேன். ஓகே. அதுல 50th பேரால வந்து என்ன சொல்றாங்க? இதுக்கு ஆப்ஷன் என்ன ஃபில் பண்ண சொல்றாங்க? அண்ணா closed. இது பாருங்க. And the seven seal book, remember, it was closed here in Revelation chapter 5 and Revelation chapter 10 it is opened. Okay? சரி, இது பெரியவங்களுக்கும் கூட தான். வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை எடுத்து பார்க்கும்போது 5வது அதிகாரத்துல சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறவருடைய கையில வந்து ஒரு முத்திரையிடிக்கப்பட்டதான ஒரு புத்தகம் இருக்குன்னு இருக்கு. ஆனா 10ல வந்து சொல்லும்போது அவர் கையில ஒரு திறந்த புத்தகம் இருக்கிறது அப்படின்னு இருக்கு. இத வந்து வேர்ஸ் எடுத்து நீங்க படிச்சு பாருங்க வீட்ல இருக்கும்போது. ஓகே. அடுத்தது அடுத்த க்ளூ எப்படி தெரியுமா? இது வந்து ஜோயல் சொல்லணும். சரியா? கண்ணா ரெடி? And I saw in the right hand of him that sat on the throne a book written within and on the back side sealed with dash. இதுக்கு ஆன்சர் வந்து ரெவலேஷன் சாப்டர் 5 verse 1ல இருக்கு. நீங்க பைபிள்ல ரெவலேஷன் சாப்டர் 5 எடுத்து verse 1 ரீட் பண்ணிட்டு இது என்ன fill in the blanks வரும்னு சொல்ல முடியுமா? முடியும் பதர். சரிடா கண்ணா, சொல்லுங்கடா கண்ணா. ஓகே, அந்த வேர்ஸை வந்து நான் டிஸ்ப்ளே பண்றேன் இல்ல உங்களுக்கு. நீங்க சொன்னீங்களா கண்ணா? வாய்ஸ்ல கேட்கல எனக்கு. ரெவலேஷன் சாப்டர் 5 verse 1 எடுத்து பாத்தீங்கன்னா இதே வேர்ஸ் வந்து அப்படியே தெரியுது. அவருடைய கையில வந்து என்ன இருக்கு? ஒரு புக்கு. ஜோயல் நீங்க சொல்றது கேட்கல கண்ணா. நீ அன்மியூட் பண்றீங்க ஆனா கேட்கல. 7 seals. கரெக்ட், வெரி குட். 7 seals. அப்போ நம்ம வந்து நேரத்துல வாசிச்ச கொஸ்டின்ல மெசேஜ்ல இருந்து ப்ராஃபிட் எடுத்து சொல்றது இந்த வேர்ஸ்ல இருந்து அவர் சொல்றாரு. 5வது புக்ல வந்து ஒரு முத்திரை அடைக்கப்பட்ட ஒரு புத்தகம் பாக்குறாரு. 10ல வந்து ஓப்பன்டான புக்னு. அந்த ஃபர்ஸ்ட் க்ளோஸ்டான புக் வந்து நம்ம இங்க பாக்குறோம். சரி, இப்போ இதுல வந்து என்னன்னா இந்த க்ளூல இருந்து உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிறது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாங்களுமே இந்த செஷன் முடிஞ்சதுக்கு பிறகு உட்கார்ந்து நீங்க இத பண்ணி பாருங்க. ஓகேயா? நான் வந்து இன் டீடைலா போல, ஆனாலும் ஒரு ஓவர் வியூவா சொல்லிட்டு போறேன். 3rd question, who wrote the book of Revelation? உங்களுக்கு தெரியுமா? புக் ஆஃப் ரெவலேஷன் எழுதுனது யாருன்னு? ஜான். வெரி குட். அது அது எழுதும்போது அவர் எங்க இருந்தாரு? பத்மோஸ் தீப். கரெக்ட். இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு சப்போஸ் தெரியலனா அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா நீங்க டோர் டு த ஹார்ட் அப்படிங்கறதான அவர் ப்ரீச் பண்ண மெசேஜ் ஹாரிசன்பர்க் அப்படிங்கறதான இடத்துல அதுல 25வது பேராவில இருந்து ப்ளே பண்ணீங்கன்னா அப்போ வந்து இந்த 2 ஆன்சரும் வந்து அவர் சொல்லுவாரு அப்படின்னு இங்க எழுதியிருக்கு. நான் வந்து ஒரே ஒரு டெமோ மட்டும் காட்டுறேன்.
இங்க வந்து டோர் டு த ஹார்ட் அப்படின்னு தேடணும். ஃபர்ஸ்ட் இந்த புக்ல அமுச்சிட்டு பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க சர்ச் பட்டன் வரும். இதுல டோர் டு த ஹார்ட். ஆனா இந்த இதே டைட்டில்ல நிறைய மெசேஜ் பேசியிருக்காங்க. ஆனா அதுல இருந்து எந்த மெசேஜ் ஓபன் பண்ணணும்னு எப்படி தெரியும்? ஹாரிசன்பர்க் விஏ அப்படிங்கறதான இடத்துல பேசினதான மெசேஜ் இதுல எதுன்னு தெரியுமா? தெரியுதா உங்களுக்கு ஸ்கிரீன்ல? இது மெசேஜோட டைட்டில். ரைட் சைடுல எவ்வளவு டைம் எடுத்திருக்கு, கீழே என்ன கொடுத்திருக்காங்க, எந்த இடத்துல பிரசங்கம் பண்ணதுன்னு. ஃபர்ஸ்ட் மெசேஜ் எங்க பிரசங்கம் பண்ணது? சிகாகோ. ரெண்டாவது ஹாரிசன்பர்க் தெரியுதா? ஹாரிசன்பர்க்ல கொடுத்ததான மெசேஜ்ல பேரா 25. அப்போ இது பாருங்க, பேரா 5, 6, 17, 18, 21, 23, 24, 25. இந்த மெசேஜ்ல இருந்து ரீட் பண்ணும்போது உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா the revelation of Jesus Christ that was given to John on the Isle of Patmos அப்படிங்கிறது தெரியுது. பேரா 25ல இந்த வேர்ட் இருக்கு. இந்த மாதிரி நீங்க இதை கண்டுபிடிச்சு ஃபில் பண்ணும். the line of tribe of dash, அதுக்கு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது? அது இங்க இருக்கு. but in the days of the voice of the seventh angel, அந்த அந்த வேர்ஸ் வந்து எங்க வரும்? ரெவலேஷன் கரெக்டா 10:7. நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் கேட்டதான எஸ்ஓடிபில ரெவலேஷன் 10:7 கரெக்ட். அந்த மாதிரி ஃபில் பண்ணும். இது வந்து a seal signifies dash. சீல்ங்கிறது வந்து என்னத்தை குறிக்குது அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மெசேஜ் the breach between 7 churches and sealல 64ல இருந்து 70 வரைக்கும் இருக்கிற பேரா வந்து ரீட் பண்ண சொல்றாங்க. அந்த மாதிரி 66th பேராவுக்கு வரும்போது a seal signifies because it's a finished work, a finished work அப்படின்னு இருக்கு. ஓகே, அதே மாதிரி எபேசியன்ஸ் 4:30ல ஒரு முத்திரைங்கிறது வந்து எத்தனை நாளைக்கு அப்படிங்கறத கூட சொல்றாரு. எது வரைக்கும் தெரியுமா? and grieve not the Holy Spirit of God, whereby ye are sealed unto the day of redemption. அப்போ போன வாரம் நம்ம பண்ண மாதிரி இந்த ஒர்க் ஷீட்டை ஃபுல்லா நம்ம பண்ண போறது கிடையாது. இதுதான் ஒர்க் ஷீட்டை. நான் இந்த செஷனுக்கு பிறகு இதை நான் குரூப்ல போடுவேன். நீங்க ஒவ்வொருத்தருங்களும் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ண பிக்சரை வந்து நீங்க குரூப்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேயா? நீங்க ஷேர் பண்ணும்போது நீங்களும் உங்க பிக்சரையும் சேர்த்து ஷேர் பண்ணீங்கன்னா நான் அது வாய்ஸ் ஆஃப் காட் ரெக்கார்டிங்ஸுக்கு சென்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு போறோம். இது என்னன்னா டிஸ்கிரைப் த சீன் ஃப்ரம் மெசேஜ். அப்போ சில இமேஜஸ் வந்து இந்த பிக்சர்ல வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து பிரதர் பிரணாம் மெசேஜ்ல சொல்லக்கூடியதான போர்ஷன்ஸ். இந்த பிக்சர்ஸை பத்தி பிரதர் பிரணாம் மெசேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத வந்து நீங்க சொல்லணும். இப்போ ஃபர்ஸ்ட் இத பத்தி சொல்ல போறது வந்து எபி. எபி கண்ணா ரெடியா? ரெடி பிரதர். ஓகே கண்ணா, நீங்க சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாத்தீங்கன்னா சபினோ கேனியன் எழுதி இருக்குது. அந்த பிரதர் பிரணாம்கிட்ட வந்து காட் சொல்லுவாங்க கெட் அப் தேர் இன் சபினோ கேனியன். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரதர் பிரணாம் வந்து ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரும் பைபிளும் எடுத்துட்டு அவங்க வந்து சபினோ கேனுக்கு போவாங்க. அங்கே போய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரதர் பிரணாம் வந்து வாட் டஸ் திஸ் விஷன் மீன்னு சொல்லிட்டு காடிட்ட கேட்பாங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட் வந்து அவங்க கையில் விழும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆச்சரியமாயிருவாங்க. அந்த இடத்துல அவங்க வந்து யோசிப்பாங்க என்னது இதுன்னு. அந்த இடத்துல காடு சொல்லுவாங்க, அந்த வாய்ஸ் வந்து அவங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க திஸ் இஸ் த கிங் ஸ்வார்டுன்னு. அப்போ அவங்க யோசிப்பாங்க இது கிங் ஸ்வார்டுன்னா அது சாதாரணமாக அது இருக்கும், இது த கிங் ஸ்வார்டுன்னு சொன்னதுனால இது கண்டிப்பாக காடோடைய வார்த்தையாக தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது கீழே உள்ள பிக்சரில் 7 ஏஞ்சல்ஸ் இன் கான்ஸ்டலேஷன் சொல்லிட்டு இருக்குது. அது வந்து பிரதர் பிரணாமும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இது சன்செட் மவுண்டனில் ஹண்ட் பண்ண போயிருக்கும் போது அவங்க வந்து ஹேவிலின் ஹாக்ஸ் ஹண்ட் பண்ண போயிருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரதர் பிரணாம் வந்து சன்செட் மவுண்டன் பக்கத்தில் இந்தியன்ஸ் உட்கார்ற மாதிரி உட்காந்து இருக்கும் போது அவங்க ஒரு கால் மேலே பார்த்தீங்கன்னா புல் ஹெட் இருக்கும்.
அந்த புல் ரைடரை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க திரும்பி ஓட ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து ஒரு சைன் காமிக்கிறதுக்கு ஒரு ஓக்கோட்டில கேக்டஸ் மேல ஒரு சைன் மாதிரி வச்சிருப்பாங்க. அது வச்சுட்டு அவங்க திரும்பி ஓடும்போது திடீர்னு வந்து ஒரு பிளாஸ்ட் வரும். அந்த பிளாஸ்ட் பார்க்கும்போது அவங்க வந்து இந்த இதை யாராலையும் தாங்கி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. திடீர்னு வந்து மேல இருந்து ஒரு கான்ஸ்டலேஷன் ஆஃப் 7 ஏஞ்சல்ஸ் வந்து கீழே வந்து பிரதமர்னா மேல தூக்குற மாதிரி பிரதமர்னா ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஈவன் தோ த ஸ்வாட் பி த வேர்ட் இட் டேக்ஸ் த ஹேண்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபெய்த் டு ஹோல்ட் இட் தேர் அவர் சொல்லிட்டு பிரதர் பிரணாம் வந்து இந்த மெசேஜை சொல்கிறாங்க. அவன் பிரதர் பிரணாம் வந்து இந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீப்புள் வந்து ஸ்வாட் வச்சு டுவெல் பண்ணுறதை பற்றி பேசுவாங்க. ஒரு 2 பேரும் சண்டை போட போது வந்து அவங்க ஸ்வாட்ஸ் வந்து லாக் ஆயிரும். அந்த ஸ்வாட்ஸ் லாக் ஆகிருக்க போது அவங்க அந்த ஸ்வாடை வச்சுருக்கவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் அது யார் வின் ஆகும்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் ஆகும். அதனால அதை கம்பேர் பண்ணி பண்ணாம சொல்லுவாங்க. ஈவன் த ஸ்வாட் இஃப் த ஸ்வாட் இஸ் த வேர்ட் இட் டேக்ஸ் அ ஸ்ட்ராங் ஃபெய்த் டு ஹோல்ட் இட் தேர். அது வந்து காடோடைய வார்த்தையாக இருந்தாலும் அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹேண்ட் ஆஃப் ஃபெய்த் தான் அது வந்து அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மெசேஜில் சொல்கிறாங்க. கண்ணா வெரி குட் கண்ணா. நம்ம எல்லாவங்களும் அன்மியூட் பண்ணி நம்ம எபிக்கு ஒரு நல்ல கிளாப் கொடுக்கலாமா? வெரி குட் வெரி குட் கண்ணா. மெசேஜ்ல இது ஒவ்வொன்றுமே சொல்லப்பட்டதான பேராஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஆனா வெரி நீட்லி கவர்ட். எல்லா பாயிண்ட்டையுமே வந்து கரெக்டா அதே மாதிரி மெசேஜ்ல சொன்ன மாதிரியே சொல்லியிருக்கடா கண்ணா. வெரி குட் வெரி குட். இதுல நான் இனி வேற எதுவுமே ஆட் பண்றதுக்கு கிடையாது. அவ்வளோ சூப்பரா இருக்கு. கீப் இட் அப். ஓகே. இந்த போர்ஷன் வந்து நான் சஜலுக்கு கொடுத்துருந்தேன். ஆனா சஜலால இன்னைக்கு அட்டென்ட் பண்ண முடியல. ஆனா இத இத இந்த பிக்சர்ஸ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மெசேஜ்ல இருந்து பிரதர் பிரணாம் சொன்னதான ஏதாவது ஒரு பாயிண்ட் வேற யாருக்காவது ஞாபகம் வருதா? ஒரு முத்திரை அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கிறது? அப்புறம் ஒரு வண்டில் வெரி குட். a finished work. கரெக்ட் ஷாரோன். கரெக்ட். அப்புறம் இது வந்து எதனால ஒரு வண்டியில இந்த மாதிரி ஒரு சீல் வச்சிருக்காங்கன்னு ஷீனா உனக்கு தெரியுமா பாப்பா? ஆக்சுவலி வந்து பிரதர் நாம் வந்து ஒரு ரயில் ரோட் கம்பெனில வேலை பார்ப்பாரு. அப்போ அங்க இருக்க அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த பேக்கேஜஸை சீல் பண்ணிட்டாருன்னா அதோட டெஸ்டினேஷன் போற வரைக்கும் அந்த சீல் வந்து ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாருண்ணா. வெரி குட் ஷீனா. கரெக்ட். இது வந்து அந்த அதுக்கு அதே மாதிரி அந்த ரயில் ரோட் கம்பெனில அவர் வந்து சொல்றாரு இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ணிட்டு ஒரு சீல் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல யார் வந்து நமக்கு சீல் வைக்கிறா? ஹோலி ஸ்பிரிட். கரெக்ட். ஹோலி ஸ்பிரிட் வந்து நமக்கு சீல் வைக்கிறாரு. இட்ஸ் அ சீல். இட்ஸ் அ ஃபினிஷ்டு ஒர்க். a seal signifies a finished work அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பத்தி இந்த 2 போர்ஷன்லயும் இருக்கு. நம்ம இத வந்து கம்மிங் வீக்ஸ்லயும் கூட நம்ம வந்து இது நிறைய டைம் வந்து வரும். ஏன்னா நம்ம வந்து என்ன மெசேஜஸ தியானிக்க போறோம்? 7 சீல்ஸ். ஓகே. வெரி குட் வெரி குட். நம்ம கம்மிங் வீக்ஸ்ல இதே மாதிரி டிஸ்கிரைப் த சீன் கொடுக்கும்போது அந்தந்த பேரால இருந்து நீங்க எல்லாங்களும் எடுத்து சொல்லலாம். இப்போ நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சாங் பிரேக் எடுத்துக்கலாம். இந்த சாங் வந்து அலிஷாவும் ஷீனாவும் ஷிபானாவும் சேர்ந்து பாடுறதுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தது. ஆனா ஷிபானாவால இந்த வீக் வந்து எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்றதுனால அட்டென்ட் பண்ண முடியல. உங்கள 2 பேர்ல யாருக்காவது இந்த ஃபுல் ஃபர்ஸ்ட் பேரா வந்து ஷீனா பாடுறாங்க. கரெக்ட்டா ஷீனா? ஆண்ணா. செகண்ட் ஷிபானாவுக்கா? ஆமாண்ணா. அ அ அலிஷாவோ, ஷீனாவோ உங்க 2 பேர்ல யாருக்காவது 2வது பேரா பாட முடியுமா? ஷீனா பாடுறியா பாப்பா? ஓகேண்ணா. ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் பேராவும், செகண்ட் பேராவும் ஷீனா பாடுங்க. லாஸ்ட் பேரா அலிஷா பாடுவாங்க. When the trumpet of the Lord shall sound, and time shall be no more, and the morning breaks eternal, bright and fair. When the saved of earth shall gather over on the other shore, and the roll is called up yonder, I'll be there. When the roll is called up yonder, when the roll is called up yonder, when the roll is called up
roll is called up yonder, I'll be there. On that bright and cloudless morning when the dead in Christ shall rise, and the glory of his resurrection share. Then his chosen ones shall gather to their home beyond the skies, and the roll is called up yonder, I'll be there. When the roll is called up yonder, 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 I'll be there. Let us labor for the Master from the dawn till setting sun. Let us talk of all his wonder, love, and care. Then, when all of life is over and our work on earth is done, and the roll is called up yonder, I'll be there. When the roll is called up yonder, 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 I'll be there. வெரி குட் குட்டீஸ். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு விஷயம் வந்து இந்த செஷன்ல வந்து ரொம்ப மிஸ் பண்ணது வந்து உங்க குட்டீஸ் ஒவ்வொருத்தவங்களுடைய சாங்ஸும் தான். வில் கீப் இட் அப் எனிவே. ஓகே. இந்த ஸ்கிரிப்ச்சர் வந்து மேடாவுக்கு குடுத்திருந்தேன். இன்னைக்கு அவங்களால ஜாயின் பண்ண முடியல. இந்த எஸ்ஓடிபி வந்து குட்டீஸ்ல வேற யாருக்காவது தெரியுமா? ஹன்னா பாப்பாவுக்கு இந்த ஈடனா கண்ணா? ஆமாக்கா சொன்னா. ஓகே கண்ணா, நீங்க பாடலாங்க. My sheep hear my voice, and I know them, and they follow me. St. John 10:27. My sheep hear my voice, and I know them, and they follow me. St. John 10:27. வெரி குட் ஈடன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சதான ஒரு எஸ்ஓடிபி. உண்மையிலேயே நம்ம வந்து இன்னைக்கும் டேப் மெசேஜ் வந்து திரும்பவும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இது வந்து காட்னுடைய வாய்ஸ் அண்ட் நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்குமே அது வந்து கனெக்ட் ஆகுதுங்கிறதுனால தான். ஓகே, அடுத்தது வந்து இது சாராவுக்கு கொடுத்ததான எஸ்ஓடிபி. சாரா படிக்க முடிஞ்சதா பாப்பா இது? படிச்சுட்டு சொன்னா. வெரி குட். நீங்க பாடலாம். And it shall come to pass afterward that I will pour out my spirit upon all flesh. Your sons and your daughters shall prophesy. Your old men shall dream dreams. Your young men shall see visions. Joel 2:28. Even thus shall it be in the day when the Son of Man is revealed. Luke 17:30. Luke 17:30. And it shall come to pass afterward that I will pour out my spirit upon all flesh. Your sons and your daughters shall prophesy. Your old men shall dream dreams. Your young men shall see visions. Joel 2:28. Even thus shall it be in the day when the Son of Man is revealed. Luke 17:30. Luke 17:30. Praise Lord. பிரைஸ் லார்ட். வெரி குட் சாரா. நைஸ். ஓகே, இது ஆடம் கொள்ளது. ஆடம் ரெடியா? ரெடினா? ஓகே கண்ணா. Behold, behold, I will send a age of prophets
before the coming of the great and rightful day of the Lord. And he shall turn the heart of the fathers to the children, and the heart of the children to their fathers. Lest I come and smite the earth with a curse, Malachi 4:5-6. Praise the Lord. Praise the Lord. வெரி குட், வெரி குட் கில்ஸ். அடுத்தது வந்து பிரெனாம்க்கு கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். இல்ல ஈடனுக்கு கொடுத்தது. ஈடன் கண்ணா ரெடியா? ஆமா கச்சனா. நீ எப்பவுமே ரெடி தான்டா கண்ணா. நீ பாடு கண்ணா. Verily, verily, I say unto you, he that believeth on me, the works that I do, shall he do also, and greater works than these shall he do, because I go unto my Father. St. John 14:12. Verily, verily, I say unto you, he that believeth on me, the works that I do, shall he do also, and greater works than these shall he do, because I go unto my Father. St. John 14:12. வெரி குட், வெரி குட் ஈடன். நல்லா பண்ணீங்கடா கண்ணா. சூப்பர். சரி, இது ஜோஷுவாவுக்கு கொடுத்தது. ஆனா ஜோஷுவா இன்னைக்கு ஜாயின் பண்ண முடியாததுனால ஜோயல் கண்ணா நீங்க பாடுறீங்களா? ஃபர்ஸ்ட் ஜோயலுக்கு இந்த எஸ்ஓடிபி தெரியுமா கண்ணா? ஏமஸ் 3:7. எனக்கு தெரியும் பிரதர். வெரி குட். Surely the Lord God will do nothing, but he revealed his secret unto his servants the prophets. Amos 3:7. Surely the Lord God will do nothing, but he revealed his secret unto his servants the prophets. Amos 3:7. வெரி குட், வெரி குட் ஜோயல். வெரி குட் ஈனோக். சூப்பர். இனி லாஸ்ட் ஒரே ஒரு எஸ்ஓடிபி இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து வேற யாராவது இது வரைக்கும் பாடாதவங்களுக்கு யாருக்காவது ஒரு சான்ஸ் வேணும்னு விருப்பப்பட்டு பாடுறீங்களா? இன்னைக்கு எஸ்ஓடிபி சொல்லாதான யாராவது இந்த எஸ்ஓடிபி தெரிஞ்சவங்க? ஜோசியா, ஜோசப், எபி, ஷீனா, ஷாரோன். எபிக்கு தெரியுமா கண்ணா இந்த எஸ்ஓடிபி? தெரியும் காட்சண்ணா. நீ பாடிக்கோ கண்ணா. Ye have seen what I did unto the Egyptians, and how I bare you on eagle's wings, and brought you unto myself. Exodus 19:4. Ye have seen what I did unto the Egyptians, and how I bare you on eagle's wings, and brought you unto myself. Exodus 19:4. Praise the Lord. வெரி குட், வெரி குட். ஓகே குட்டீஸ், இப்போ வந்து நம்ம டிஸ்கிரைப் த சீனுக்கு போலாம். இந்த டிஸ்கிரைப் த சீன் வந்து ஷாரோன் சொல்லுவாங்க. ஷாரோன் கண்ணா ரெடியா? ரெடிண்ணா. ஓகே. இந்த பிரென்ஹாம் ஒரு டியூசான்ல அவர் வாழ்ந்துட்டு இருந்த இடத்துல ஒருத்தர்கிட்ட சொல்லுவாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க, 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஓல்டு பேப்பகோ இங்க வந்து இருக்கும்போது
வித் ஸ்கூ அண்ட் சில்ட்ரன். ஸ்கூன்றது ஒரு ஓல்டு அமெரிக்கன் உமன் அண்ட் சில்ட்ரன் ஆன் த பேக்ஸ் ரோட் அவுட் சம்வேர் லிவ்டு பீஸ்ஃபுல்லி. அவங்க வந்து நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்கே பாவமே இல்லை, விஸ்கி இல்லை, கேம்பிளிங் இல்லை, நோ நத்திங் அமாங் தெம். அவங்க வந்து சுத்தமாகனாங்க. அந்த அந்த கேக்டஸும் மெஸ்கிட்டோ அங்கே ப்ளூம்டு இருக்கு. அதுக்கு ப்ராஃபட் என்ன சொல்றாருன்னா, ஜெஹோவா ஹிம்செல்ஃப் மஸ்ட் ஹவ் ஸ்மைல்ட் ஆன் இட்ன்றாங்கன்னா. பட் த வைல்ட் மேன் அந்த அமெரிக்கன்ஸ் வந்து உள்ள நுழைஞ்சோடனே தே பொல்யூட்டட் எவ்ரிதிங், தே ஸ்டக் த கேக்டஸ். அந்த கண்ட்ரியவே பீர் கேன்ஸ், விஸ்கி பாட்டில்ஸ், அந்த நேஷனோட மாரல் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இந்தியன்ஸ் வந்து அந்த பஃபலோ இன்னொரு மெசேஜ்ல சொல்றாங்க, ஒரு குரூப்பா ட்ரைப்ஸ் ஹண்டிங் போறப்ப ஒரு பஃபலோ அடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஒரு சவுண்ட் சைன் காட்டுவாங்க. உடனே எல்லாரும் ஹண்ட் பண்றதை நிறுத்திட்டு அவங்க ஒருத்தவங்க ஹண்ட் பண்ணதை சாப்பிடுவாங்க. ஆனா இந்த அமெரிக்கன்ஸ் உள்ள போய் கிட்டத்தட்ட நிறைய அந்த பஃபலோஸை கொண்டு இந்த ரெட் இந்தியன்ஸ் 2 வருஷத்துக்கு சாப்பிடக்கூடிய பஃபலோஸை கொண்டுட்டாங்க. அப்ப வந்து பிரெனாம் டாம் ஸ்டோன்ல ஒரு மியூசியத்துல ஜெரானிமோட ஒரு பிக்சர் பார்ப்பாங்க. நிறைய பேர் ஜெரானிமோ ஒரு ரெனிகேட், ஆக்சுவலி ஒரு தேசத்துக்கு துரோகம் பண்ண ஒரு ஆள்னு பார்ப்பாங்க. நான் பிரெனாம் சொல்றாரு ஹி வாஸ் a genuine அமெரிக்கன். அவங்க வந்து ஒரு ஜென்யூன் அமெரிக்கன். அவங்க ஃபைட் பண்ணது வந்து காட் அவங்களுக்கு கொடுத்த லேண்டுக்கு அண்ட் நேஷனுக்காண்டி அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த சோல்ஜர்ஸ் அவங்க ஒரு கையில அவங்க குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க பிளட்லாம் அவங்க வாரியர்ஸ் ப்ளீடிங் டையிங் வித் நோ பென்சிலின் அண்ட் நத்திங். அவங்களை ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. ஜென்யூன் காட் கிவன் அமெரிக்கன்ஸ் அவங்க சொல்றாங்கண்ணா. டேஸ்ல வெரி குட் அக்கா, சூப்பர். நம்ம எல்லாங்களும் வந்து ஷாருனுக்கு ஒரு தடவை அன்மியூட் பண்ணி கிளாப் பண்ணலாமா? வெரி குட். குட்டீஸ் வந்து நீங்க ஒவ்வொருத்தருங்களும் இந்த மாதிரி மெசேஜை வந்து சூப்பரா படிச்சு சொல்றது வந்து கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா நாங்க சொல்றதை விட நீங்க படிச்சு சொல்றதை கேட்கறதுக்கு எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி குட். இதுல வந்து இன்னும் அடிஷனலா சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. பேரா 105ல இருந்து இருக்கக்கூடியதான இடத்துல பிரணாம் வந்து ஜெரோனிமோவை பத்தி சொல்றதும், அந்த அந்த இடத்துக்கு முதல்ல இந்தியன்ஸ் இருந்ததான அந்த இடத்த வந்து அதுக்கு பிறகு அமெரிக்கன்ஸ் போய் அந்த இடத்த எடுத்துக்கிறாங்க. அந்த இடத்துல நடந்தான சம்பவத்தை எல்லாத்தையும் சூப்பரா சொன்னடா கண்ணா. வெரி குட். தேங்க்யூண்ணா. அப்ப இனிமே வந்து எல்லா வீக்கும் வந்து குட்டீஸ்க்கு ஒவ்வொரு இதை வந்து நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா அவங்க ரொம்ப நல்லா படிச்சு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரைப் த சீன். இது வந்து ஜோசியாவும் ஜோசஃபும் சேர்ந்து சொல்லுவாங்க. ஜோசியா. ബ്രദർ. പ്രൈസ് ലോർഡ്. ബ്രദർ, മുദ്രയിട്ട പുസ്തകം തുറക്കാൻ ആരുമില്ലെന്ന് കണ്ടപ്പോ യോഹന്നാൻ കരഞ്ഞു. അപ്പൊ മൂപ്പൻ വന്ന് യോഹന്നാനോട് പറഞ്ഞു, യഹൂദ ഗോത്രത്തിലെ സിംഹം, മധ്യസ്ഥത അവിടെ കഴിഞ്ഞു. ആദ്യം അറക്കപ്പെട്ട കുഞ്ഞാടിന്റെ ഡ്യൂട്ടി അറക്കപ്പെട്ട കുഞ്ഞാടായി കഴിയുമ്പോ അവന്റെ മധ്യസ്ഥത അവിടെ കഴിഞ്ഞു. യോഹന്നാൻ തിരിഞ്ഞു നോക്കുമ്പോൾ കുഞ്ഞാട് മുമ്പോട്ട് വരുന്നത് കണ്ടു. അപ്പൊ ആ കുഞ്ഞാട് രക്തം വാർന്നൊലിക്കുന്ന കുഞ്ഞാടായിരുന്നു, അറക്കപ്പെട്ട കുഞ്ഞാടായിരുന്നു. അപ്പൊ പാപങ്ങളൊക്കെ ആ കുഞ്ഞാടിന്റെ അറക്കപ്പെട്ട രക്തത്തിലൂടെ കഴുകിപ്പോയി. കറക്റ്റ്. ഇനി ചിന്നു അങ്ങനെ പറയുന്നുണ്ടോ? കണ്ടിന്യൂ ചെയ്യുന്നുണ്ടോ? യഹൂദാഗോത്രത്തിന്റെ സിംഹവും ദാവീദിന്റെ വേരുമായ എന്ന് ജീവികളിൽ വിളിച്ചു പറഞ്ഞു. അപ്പൊ യോഹന്നാൻ നോക്കിയപ്പോ അറക്കപ്പെട്ടതുപോലെ ഒരു കുഞ്ഞാടിനെ കണ്ടു. അപ്പൊ ഇവിടെ സിംഹം ജയം പ്രാപിച്ചതുപോലെ പറയുന്നു. ബ്രദർ വെണ്ണാവും ബില്ലിപ്പോളും ആഫ്രിക്കയിൽ പോയപ്പോ സിംഹം ഗർജിക്കുമ്പോ ജിറാഫൊക്കെ കരയണത് കണ്ടിട്ടുണ്ട്. അതുപോലെ രാജാവ് സംസാരിക്കുമ്പോൾ സഭാ സംഘടനകളും സംശയങ്ങളും നിശബ്ദരാകുന്നു. അത് രാജാവിന്റെ വചനമാകുന്നു. പിന്നെ സിംഹം എന്ന് പറഞ്ഞാൽ ജൂദാഗോത്രത്തിന്റെ സിമ്പലാണ്. வெரி குட், வெரி குட். கரெக்ட். இப்ப அவங்க சொன்னதை வந்து மலையாளத்துல சொன்னாங்க. நான் வந்து அதை தமிழ்ல சொல்றேன். வேத வசனத்துல வந்து இந்த முத்திரைகளை உடைக்கிறதுக்கு பாத்திரவான் யாருன்னு யோவான் வந்து கேட்டபோது, யூதா கோத்திரத்தின் சிங்கமானவர் வந்து வராருன்னு சொல்லிட்டு மூப்பர் சொல்றாரு. அவங்க திரும்பி பார்க்கும்போது சிங்கம் வராருன்னு சொன்னாலும் திரும்பி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து அவர் பாக்குறாரு. சோ அதுதான் வந்து இந்த 2 பிக்சர்ஸை பத்தி சொன்னது.
அதுக்கு பிறகு ஜோசியா வந்து என்ன சொன்னாங்கன்னா, பிரதர் பிரணாமும் பில்லி பால் பிரணாமும் வந்து ஹண்டிங்க்கு போகும்போது, ஆப்பிரிக்காவுல எல்லாம் போகும்போது அங்க சொல்றாரு, சில டைம்ல அந்த ஸ்குவிரல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும். அதுல ஜிராஃபினுடைய வாய்ஸஸ் இருக்கும். அதெல்லாம் இருக்கும். ஆனா சிங்கம் வந்து கர்ஜிச்சதுன்னா, அந்த சத்தத்துக்கு மத்த எல்லாமே வந்து சைலண்ட் ஆயிருமாமா. அதே போல இன்னைக்கு யூதா கோத்திரத்து சிங்கம் கர்த்தருடைய வார்த்தைய வந்து அது வந்து பிரசங்கம் பண்ணிக்க போது மீதி இருக்கக்கூடியதான சபை ஸ்தாபனங்கள் எல்லாமே வந்து சைலண்ட் ஆகுது அப்படிங்கறத வந்து அவங்க 2 பேரும் இந்த பாராஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ட வந்து அப்படியே எடுத்து சொன்னாங்க. வெரி குட் ஜோசியா, வெரி குட் ஜோசப், வெரி குட். அப்புறம் உங்ககிட்ட எல்லாவங்ககிட்டயும் வந்து பண்ண சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து என்னது இது? ஜர்னலிங். ஓகேயா? இந்த வாரம் வந்து ஜர்னலிங்ல ஷேரோன் பண்ணி போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஹன்னாவும் கில்ஸும் வந்து பில்லர் ஆஃப் ஃபயர், பில்லர் ஆஃப் கிளவுட், அப்புறம் இது என்னது? அந்த கான்ஸ்டலேஷன் ஷேப்ல வந்து ஏஞ்சல்ஸ் வர்றதுக்கு காட்டுறதுக்காக பிரமிட், அப்புறம் ரெவலேஷன் சைன் இதையும் வந்து பண்ணி போட்டிருந்தாங்க. வெரி குட் குட்டீஸ், கீப் இட் அப். ஓ! இதுலயும் வந்து நம்ம வந்து சியரா சப்போர்ட் பண்ணலாம். டீம்ஸ் ஆப்லயும். ஓகே, வெரி குட், வெரி குட் போத். கீப் இட் அப். மத்தவங்களும் எல்லாவங்களும் வந்து இந்த மாதிரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம நம்ம ஃபெலோஷிப்ல இருக்கக்கூடியதான வேறையும் குட்டீஸ் வந்து போட்டிருக்கிறது எங்க பார்க்கலாம் தெரியுமா? அரவுண்ட் த வேர்ல்ட் நம்ம ஃபெலோஷிப்ல இருக்கக்கூடியதான ஒவ்வொரு குட்டீஸும் பெரியவங்களும் எல்லாவங்களுமே வந்து இந்த மாதிரி ஒர்க் ஷீட்ஸ், ஜர்னல்ஸ் இது எல்லா நாளுமே வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேர்ல்ட்லியா இருக்கக்கூடியதான தாட்ஸ்ல இருந்து செப்பரேட் அவுட் ஆகி அவங்க வாரம் முழுசா வார்த்தையை வந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக நிறைய போட்டிருக்காங்க. நான் எல்லாத்தையுமே போடல. ஒரு சின்ன ஒரு போர்ஷன். இது அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுதா? 7 சர்ச்சேஜஸோட பைண்டர் வந்து பிலிப்பீன்ஸ்ல எல்லாம் அவங்களும் பண்ணிட்டு இருக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் அமெரிக்காவில் தானியல் சீரீஸ் புக்லெட் போட்டு வச்சிருக்கிறது. இது பாருங்க குட்டீஸ் எல்லாவங்களுமே வந்து அந்த மாதிரி புக்கை கையில போட்டு படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, மெசேஜ் கேட்கும்போது இதையும் கூட வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம ஒர்க் ஷீட் பண்ணியிருக்காங்க. இது பாருங்க ஒரு சின்ன பையன் கூட இந்த பில்லர் ஆஃப் ஃபயரோட ஒர்க்கை வந்து பண்ணி நிக்கிறாங்க. குட்டீஸ் எல்லாவங்களும் வந்து பண்றாங்க. நம்மளும் வந்து இதே மாதிரி எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒர்க்ஸை வந்து பண்ணலாம். அதை வாய்ஸ் ஆஃப் காட் ரெக்கார்டிங்ஸ் கூட ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி அவங்க ஷேர் பண்ண பிக்சர்ஸ்ல போன வாரம் நம்ம வந்து ஸ்டீஃபன் டுட்டானி பிரதரும் வில்லியம் மெக்மாஸ்டர் பிரதரும் லைஃப் லைன்ல வந்ததான குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பாட்காஸ்ட்ல ஒரு டெஸ்டிமனி வந்து நம்ம படிச்சோம். அது யாரோட டெஸ்டிமனின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மிராக்கிள். வெரி குட். பேபி மிராக்கிளோட டெஸ்டிமனி வந்து நம்ம கேட்டிருந்தோம். அந்த பேபி மிராக்கிள் பார்க்கிறதுக்கு இப்படிதான் இருப்பாங்க. அவங்களோட ஒரு போட்டோவும் கூட இதுல ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஓகே, வெரி குட் குட்டீஸ். நம்ம வந்து இன்னைக்கு செஷனுடைய கிட்டத்தட்ட வைண்ட் அப் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஆனா அதுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நமக்கு ஈகிள்ஸ் கேதரிங் லெட்டர்ல வந்து இன்னைக்கு கேட்க சொன்ன மெசேஜ் என்ன? The first seal. வெரி குட். ஃபர்ஸ்ட் சீல். நம்ம வந்து இந்த மெசேஜ வந்து கேட்கணும். இந்த மெசேஜ கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? Scriptures to read. வெரி குட் கைஸ், வெரி குட். Journal. அடுத்தது வந்து ஜர்னல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்சர்ஸ் டு ரீட். இந்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம மெசேஜ் கேட்கறதுக்கு முன்னாடியே உட்கார்ந்து படிக்கணும். அதுக்கு பிறகு ஈடன் சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? ஜர்னல் வந்து பண்ணோம். பாத்தீங்களா? இதுதான் இந்த வீக்குக்கு உள்ள ஜர்னலினுடைய கவர் பேஜ். உங்கள நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி இது பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கலாம். ஆனா அதுக்குன்னே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சீல்ல இருக்கக்கூடியதான இதுல யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டிக்கர்னுடையும் பிக்சர்ஸ அவங்க செப்பரேட்டா ஒரு 7 ஷீட்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு ஷீட் எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீல். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ரெண்டாவது பிரதர் பிரென்னாமனுடைய டென் ரூம்ல இருக்கிற ஸ்டடி. இத பத்தி எந்த பேரால சொல்றாங்க? செகண்ட் பேரால சொல்றாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு பேராஸையும் இன் சீக்வென்ஸா ஒரு பேரா அடுத்த பேராவுக்கு ரிலேட்டடான பிக்சர், இது 32க்கு ரிலேட்டடானது, இது 33க்கு ரிலேட்டடான பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷீட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால சப்போஸ் இந்த புக்கை ஃபுல்லா பிரிண்ட் போட முடியலன்னா கூட நீங்க இந்த 7 ஷீட் இருக்கு. 7 ஷீட்டை வந்து பிரிண்ட் போட்டு
நீங்க மெசேஜ் படிக்கும்போது உங்களுக்கு சைட் பை சைடா இதையும் வச்சு பார்த்துக்கலாம். அப்படியும் இல்ல, நான் எல்லா ஷீட்டையுமே வந்து கூடவே ரீட் பண்ணணும்னா, நீங்க பிரிண்டே போட வேண்டியதில்ல. அகாப்போ டேப்லெட்ல கிரியேஷன்ஸ் ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்புக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சீல்னுடைய ஜர்னல் புக்கு கம்ப்ளீட்டா வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இதுல ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா, நீங்க எனக்கு கூப்பிடுங்க. நான் உங்களுக்கு அப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். இத வச்சு நம்ம நேட்ல குட்டீஸ் எல்லாவங்களும் சொன்ன மாதிரி, இந்த லெட்டர்ல போடப்பட்டதான இந்த மெசேஜ வந்து நம்ம இன்னைக்கு கேட்போம். கேட்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு வந்து இதுல இருக்கக்கூடியதான ஆ இந்த ஸ்கிரிப்சர்ஸ் அதுக்கு முன்னாடி படிக்க வேண்டியதான ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாத்தையுமே படிச்சு பார்க்கலாம். அதுக்கு பிறகு ஜர்னல சைட் பை சைடா நீங்க வச்சுட்டு, இந்த மெசேஜ வந்து கேளுங்க. இன் கமிங் வீக்ஸ்ல நம்ம டிஸ்கிரைப் த சீன் இன்னும் நெறைய குட்டீஸ்க்கு வந்து குடுப்போம். ஏன்னா, நீங்க எல்லாவங்களுமே வந்து அத சூப்பரா வந்து எடுத்து சொல்றீங்க. காட் பிளெஸ் யூ ஆல். அத கன்டின்யூ பண்ணுங்க. இன்னும் நம்ம அதிகமா இதுல இருக்கக்கூடிய ஜர்னல் ஒர்க்ஸ எல்லாவங்களும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அன்டில் தென் இன்னைக்கு இருக்கக்கூடிய மெசேஜ கேளுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருக்குள்ள வளர்றதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்ப வந்து நம்ம ஜெபத்திற்காக தலை வணங்கலாம். அன்பின் தேவனே கர்த்தாவே, நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிள்ளைகளோடு கூட உம்முடைய வார்த்தையை தியானிக்கவும், அதன் காரியங்களை வந்து நாங்கள் செய்து பார்ப்பதற்காகவும், இன்னும் வார்த்தையின் மீது அதிகமாக பற்றுதல் கொண்டிருப்போம். நீர் கொடுத்ததான இந்த ஒவ்வொரு உதவியான காரியங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீர் சொல்லி இருக்கக்கூடியதான அதே வேத வசனங்களை பாடல்களாக பாடும் பொழுதும், உம்முடைய வார்த்தையில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு காரியங்களை எடுத்து சொல்லுவதை கேட்க, அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மேன்மையான இடத்தில் இருப்பதை காட்டிலும், அவர்கள் இந்த வார்த்தையிலே நிலைத்திருப்பதை காண நாங்கள் வாஞ்சிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்திலே ஒப்புவிக்கிறோம். காத்துக்கொள்ளும், பொறுப்படுத்திக் கொள்ளும். அவர்கள் இன்னுமாக உம்மை அறிகின்றதான ஞானத்திலும் விவேகத்திலும் வளர பிள்ளைகளையும் கர்த்தாவே அவர்களுக்கு முன்பாக உமக்கு விரல் சூண்டக்கூடிய ஒரு ஜீவியத்தை செய்ய பெற்றோர்களையும் எங்களையும் உம்முடைய சமூகத்துல இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்துல என்று நாங்கள் ஒப்புவிக்கிறோம். காத்துக்கொள்ளும், பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். கேட்க மறந்த சகல காரியங்களுக்கும் நாட்களில் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இப்ப நம்ம எல்லாங்களும் அன்மியூட் பண்ணிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. God be with you till we meet again. Kutis. Shalom. Shalom.